ஃபர்ஸ்ட் வந்து புக் வந்து ரிச் டேட் புவர் டேட். அதில் வந்து கொஞ்சம் கான்செப்ட் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அசெப்ட் என்ன, லைபிலிட்டி என்ன, புவர் மைண்ட் செட் எப்படி, ரிச் மைண்ட் செட் ஒரு கிளாரிட்டி கிடச்சி. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்டெப்பாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கரியர் நான் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து ஒரு புக் மூலியமாக தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் வந்து பர்சனல் ஃபைனான்ஸ். செகண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சா, ஆனால் எத்திக்கல் ஹலால் ஷரியா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா வந்து அதுவும் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் புக் வந்து நான் எழுதுறது யுவர் மணி யுவர் ரூல் வந்து டோட்டலி வந்து பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டட். செகண்ட் புக் எழுதுறது ஹலால் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியா. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து பேசிக் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியும் அந்த ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டு என்னென்ன இருக்குது, அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதை பற்றி வந்து நான் எழுதியிருக்கேன். நான் ஒரு 60 வயசு ஆளை ஒரு மீட் பண்ணேன். அவர்கிட்ட மீட் பண்ணுற டைமில் அவர் சொன்னார், நான் 35 வருஷம் வந்து நான் வந்து சேவிங்கு இதெல்லாம் பண்ணுறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் வந்து நான் எப்போவுமே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எக்விட்டி மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறேன் சொல்லி. அப்போ அவர் என்ன சொன்னார், ஏன்னா நான் வந்து எனக்கு அதை பற்றி கிளாரிட்டி இல்லை சொல்லி சொன்னார்.